அஞ்சலி, உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டம்மா. இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் வராதுடா. ஆனா நான் உன் கூட இருந்தா என்ன கொல்ல வரவங்களால உனக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். அதனாலதான் நான் உன்னை விட்டு போறேன் அஞ்சலி. உனக்கு நான் இது வரைக்கும் எவ்வளவோ கெட்டது செஞ்சிருக்கேன். ஆனா நீ எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சிருக்க. பாப்பா, இதை நீயே எடுத்தியா? நான் தான் கரன்சி விளையாட்டுக்காக எடுத்தேன். நீ குழந்தையா இருந்தாலும் என்னை விட ரொம்ப வசதியானவ. நீ நல்லா இருக்கணும் அஞ்சலி. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்மா. என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. நானும் இனி உன் வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன். நான் போறேன் அஞ்சலி. கௌதம் சார், நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். அஞ்சலிய தத்தெடுத்து அத சொந்த புள்ள மாதிரி பாசம் காமிச்சு வளர்க்குறீங்க. உங்க பெரிய மனசு யாருக்கும் வராது. அஞ்சலிக்கு உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைச்சது அவ செஞ்ச பாக்கியம். நீங்க அவ கூட இருக்கிற வரைக்கும் அஞ்சலிக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் நம்புறேன். உங்களை மட்டுமே நம்பி நான் அஞ்சலி எங்க நிரந்தரமா விட்டுட்டு போறேன். பிரியா, நீங்களும் நல்லவங்க தான். அஞ்சலியோட 5 வயசு வரைக்கும் ஒரு பெத்த தாய் மாதிரி அவளை பார்த்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்த கோபம் நியாயமானதுதான். அது எல்லா பொண்ணுங்களுக்கும் வர கோபம் தான். ஆனா என்னால உங்களுக்கு இந்த வீட்டுல நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல பிரியா. என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். நான் போறேன். இனிமே நான் திரும்ப வரவே மாட்டேன் பிரியா. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நீங்க என்ன திட்டினாலும் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் என்ன திட்டினீங்க. அன்னைக்கு நான் அஞ்சலிக்கு கெட்டது செய்யதான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனேன். ஆனா இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யணும் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். நான் உங்களுக்கெல்லாம் செஞ்ச பாவத்துக்கு பதிலுக்கு என்ன நல்லது பண்ணணும்னு தெரியலம்மா. நான் போறேன். திரும்ப உங்க யார் முகத்திலயும் முழிக்கவே மாட்டேன். எனக்கு அந்த தகுதி இல்லம்மா. நான் போறேன். சீக்கிரம் போடு பாட்டி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல. சரிடா சரிடா, ஓடுறேன்டா. போலாமா பாட்டி? ஷூ ஷாக்ஸ்லாம் யார் போடுவாங்க? ஆமா இல்ல. சீக்கிரம் போய் எடுத்துன்னு வா பாட்டி. இரு இரு வரேன். போலாமா பாட்டி? டை யார் போடுவா? சரியான லூசு பாட்டியா இருக்கா. எல்லாத்தையும் வந்துடுற. போ போய் எடுத்து வா. சரிடா சரிடா. சரி.
என்ன போலாமா? பாட்டி ஆ பின்பற்ற மாட்டாங்களா? ம் இது வேறயா? அவ்வளவுதானடா, வேற ஒண்ணும் இல்லைல்ல? வேற ஒண்ணும் இல்ல. சரிடா, கிளம்பு போலாம். உன்னை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும்டா. வா. பாட்டி நீ ஏற்கனவே வயசாகி போய்தான் இருக்க. இதுக்கு மேல வயசாகணும்னா டிக்கெட் வாங்கிட்டு மேலதான் போகணும். ஏய், பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுவ? மேனஸ் இல்ல உனக்கு? வயசுல பெரியவங்களுக்கு என் ஸ்கூலுக்கு கூட ரெடி பண்ணி அனுப்ப தெரியாதா? எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. மம்மி மட்டும் இருந்தா என் தூக்கத்துலேயே போன் மீட்டா கொடுத்து குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு டிஃபன்லாம் ஊட்டி இந்நேரம் என் ஸ்கூலுக்கே அனுப்பி விட்டுருப்பாங்க. என்னை எப்படி பார்த்துக்கிறது உங்களுக்கும் தெரில, பாட்டிக்கும் தெரில. இப்போ என்ன பண்ணுறது? நான் ஸ்கூலுக்கு போகாம வீட்டிலே இருந்துருவா? டேய், என்னால முடிஞ்சதெல்லாம் நான் செய்யறேன். சந்தோஷ், எனக்கும் வயசாயிடுச்சுல, என்னால மாய மாதிரி பாத்துக்க முடியுமா? நீயே சொல்லு. சரிடா, இன்னைக்கு நானே உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்றேன். வா. வேணாம் வேணாம், நானே போய்க்கிறேன். ஏய், நான் தான் உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்றேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்னடா? டாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேள்றா. ஒருவேளை நீங்கள் மம்மியை கண்டுக்காம எப்போ பார்த்தாலும் அந்த செல்வி ஆண்டியா தேடிக்கிட்டே இருக்கனால மம்மி உங்கள் மேலே குறைச்சிக்கிட்டு ஊரை விட்டே போயிட்டாங்களா? ஐயோ, பட்டுன்னு நெத்தில அடிச்ச மாதிரியே கேட்டா. ஏன் டாடி மம்மியை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க? அவங்க உங்களுக்கு முக்கியம் இல்லையா? செல்வி ஆண்டி மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா? மம்மிய நீ நிஜமாவே தேடுறீங்களா இல்லை எனக்காக தேடுற மாதிரி நடிக்கிறீங்களா? ஐயோ, சும்மா இருக்கிற சந்தோஷ இவனே கோவம் முட்டுறானே. ஏய், வாய மூடுறா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டே இருக்க. உங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவா, அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. தேவையெல்லாம் பேசணுன்னு வையேன், அடி வாங்குவேன். டாடி இது வரைக்கும் மம்மி என்னை திட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஆனால் நான் அழுததே இல்லை. நீ பேச வார்த்தை இல்லை, எனக்கு அழுக வருது. ஆனால் நீங்களே நான் மம்மி மாதிரி பார்த்துக்க மாட்டீங்க, பாட்டியும் என்னை பார்த்துக்க மாட்றாங்க. வாங்க, என் வேலையை நானே பார்த்துக்கிறேன். எனக்கு யாரும் உதவியும் தேவையில்லை. யஷ்வந்த், அழுகாதரா. அப்பா தானே உன்னை திட்டினேன். போங்க டாடி, நீ திட்டம் வேண்டாம், ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக வேணாம். வாங்க. டே டே டே, சொன்னா கேள்றா. மம்மி வந்துருவாங்கடா. மம்மி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அங்க எங்க இருக்கிறாங்க நல்லா சொல்லுங்க. அதையே தான் நானும் கேட்கிறேன். மாயா எங்க? அறிவு, நீ ஏன் அறிவு இங்க வந்திருக்க? அண்ணே, நான் உங்ககிட்ட பேச வரல, இவன் கிட்ட பேச வந்து. நமக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கு? மாயா இருக்கா? மாயாவுக்கு ஒண்ணுனா கேட்கறதுக்கு நான் இருக்கேன். என்ன மாயா மேல திடீர்னு அக்கறை? திடீர் அக்கறை இல்ல சந்தோஷ். இத்தனை நாள் எனக்கு நம்பிக்கை இருந்தது, நீ மாயாவை நல்லா பார்த்துக்குவேன்னு. நீ பார்த்துக்கலனாலும் அண்ணி கூட இருக்காங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு போயிருச்சு. எங்க வீட்டு பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலான்னு பாக்குறியா? இது பாருங்க, எதுவுமே தெரியாம கண்டதை பேசிட்டு இருக்காதீங்க. நான் கண்டதை பேசல, நான் முக்கியமானதை தான் பேசுறேன். மாயா எங்க?
அவளை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஆமா அறிவு, அவ எங்க கிட்ட சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டே போயிட்டா. அண்ணி என்ன பேசுறீங்க நீங்க? நம்ப மாயா வீட்டை விட்டு ஓடி போற பொண்ணா? அவ அவங்க அப்பா மாதிரியே தைரியமானவன். அவ நிச்சயமா அவளா வீட்டை விட்டு போயிருக்க மாட்டான். இவன் தான் அவ மனசு வேதனைப்படுற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பான். அதனால அவ போயிருப்பா. ஏய் சந்தோஷ், உண்மையை சொல்லு, மாயா எதுக்கு வீட்டை விட்டு போனா? ஹலோ ஹலோ, முதல்ல நீங்க யாரு? எங்க டாடி கிட்ட வந்து மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓ, குழந்தைக்கு கூட நான் யாருங்கிறத நீங்க சொல்லவே இல்லையா? என் போட்டோவை கூட நீங்க அவங்கிட்ட காட்டந்தே இல்லை போல. அதுக்கான தகுதி உங்களுக்கு இல்லை. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லை. ஓ அப்படியா? இப்ப தெரிஞ்சுக்குவான் பாரு. அஸ்வந்த், நான் தாண்டா உன்னோட சின்ன தாத்தா, உன் அம்மாவோட சித்தப்பா. உன் அம்மாவை உன் வயசுல இருக்கும்போதே அவளை தோல்ல தூக்கி போட்டு வளர்த்த வேண்டானு. போதும் போதும் உங்களோட அறிமுகம். இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாதது. மாயா கிடைச்சா சொல்லி அனுப்புறேன். இப்போ கிளம்புங்க. மாயா கிடைச்சாவா? மாயா கிடைக்கணும். மாயா கிடைச்சே ஆகணும். நான் அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சிரு. இல்ல இது அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. அறிவு, தயவு செஞ்சு சண்டை போடாத அறிவு. சந்தோஷ் மேல எந்த தப்பும் இல்லை. அவனும் நம்மள மாதிரி தான் மாயாவை தேடிட்டு இருக்கான். தயவு செஞ்சு இதெல்லாம் போய் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாத. சொன்னா கேளு அறிவு. மாயாவை சந்தோஷ் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவான். அவ கிடைச்சால்னா உனக்கு சொல்லி அனுப்புறோம். நீயும் அவளை தேடு அறிவு. அவ கிடைச்சான்னா எங்களுக்கு சொல்லி அனுப்பு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீ இங்கிருந்து கிளம்பு. உன்னோட ஆள்பலம் போலீஸு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சீக்கிரமா எங்க வீட்டு பொண்ணை கண்டுபிடிக்கிறேன். இல்ல அடுத்த வாட்டி நான் வரும்போது இந்த மாதிரிலாம் நின்று பேசிட்டு இருக்க மாட்டேன். நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. அண்ணி நான் வரேன். நீ அஸ்வந்த் நான் வரேன்டா. டாடி, யார் டாடி அவரு? ரவுடி மாதிரி பேசிட்டு போறாரு. கேட்டா என் சின்ன தாத்தான்றாரு. மம்மிய சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்தாரா? சொல்லுங்க டாடி. நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாதவர். அவரோட பேச்சே நமக்கு இங்கே தேவையில்லை. என்ன பாட்டி இப்படி சொல்றாரு? டேய், நீ ஏன்டா இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு உயிரை வாங்குற? உங்க அப்பாக்கு அறிவை பிடிக்காதுடா. பாட்டி, சில பேரை பார்க்க தான் பிடிக்காது. ஆனா அந்த ஆளை பார்த்த உடனே எனக்கு பிடிக்கல. இவரெல்லாம் எனக்கு சின்ன தாத்தாவா? எனக்கு கொடுமை சார் இருக்கு. ஏய் நீ வா, நாம ஸ்கூலுக்கு. அஞ்சம்மா, ஹே அஞ்சலி, ஏய் நீ எங்க இங்க? நீ எப்படி இங்க வந்த? நான் இந்த பக்கமா வரும்போது உங்களை பார்த்தேன் அஞ்சம்மா. இந்த பக்கமா நீ எப்படிடா வந்த? ஸ்கூல் போக ரோடு இருக்குல்ல, அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சம்மா. அதனால தான் வேன் இந்த பக்கம் வந்துச்சு. ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு வேற வரலையா, அதனால தான் நான் உங்க நினைப்பாவே பஸ்ல வந்துட்டு இருந்தேனா. அப்பதான் நான் திடீர்னு உங்களை பார்த்தேன். அதான் டிரைவர் அங்கிள் கிட்ட ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனே உங்களை பார்க்க ஓடி வந்துட்டேன். ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் ரோடு கிராஸ் பண்ணி ஓடி வரலாமா? வண்டி எல்லாம் போற ரோடு. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன ஆகுறது? அஞ்சம்மா, நான் ஸ்கூல் பஸ்ல இருந்து உங்களை பார்த்து கத்துனேன். உங்களுக்கு தான் அது கேட்கல, அதனால தான் நான் ஓடி வந்தேன். சரிடா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இருக்கீங்க அஞ்சம்மா? எங்க போனீங்க அஞ்சம்மா? எதுக்கு இப்பெல்லாம் ஸ்கூலுக்கே வரதில்ல? அது
அது அது வந்துடா. நீங்க இல்லாம ஸ்கூல்ல என்ன பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல தெரியுமா? ஏன் அஞ்சம்மா சொல்லாம கொள்ளாம என்னை விட்டு போயிட்டீங்க? அஸ்வந்தும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றான் அஞ்சம்மா. நானும் உங்களை எவ்வளோ மிஸ் பண்றேன் தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அஞ்சம்மா? என் நிஜமான அம்மா என்னை தேடி வராதப்போ நான் உங்களை தான் என் அம்மாவா நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா இருந்திருந்தா உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேனே. அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா அஞ்சம்மா? இல்லடா, மறக்கலடா தங்கம். எனக்கு நீ சொன்ன எதையும் நான் மறக்கல. நான் உன்னை எப்படி மறப்பேன்? கையெடுங்க அஞ்சம்மா, என் கூட பேசாதீங்க. என்ன நீங்க மறக்கலனா அப்புறம் ஏன் என்னை விட்டு போனீங்க? சொல்லுங்க அஞ்சம்மா. அது நீங்க இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கு தெரியாதா அஞ்சம்மா? எனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, முதல்ல நான் உங்ககிட்ட தானே வந்து சொல்லுவேன். அண்ணா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம என்னை விட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அஞ்சம்மா? சொல்லுங்க அஞ்சம்மா. என்ன மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட சொல்லாம போனது என் தப்புதான். ஆனா என் நிலைமை அந்த மாதிரி. என்ன நிலைமை அஞ்சம்மா? அது உனக்கு சொன்னா புரியாது அஞ்சலி. ஆனா உன்னை நான் என்னைக்கும் மறந்ததே இல்லடா. நீ மட்டும் என் மேல கோச்சுக்காதடா. உங்க மேல நான் கோச்சிக்க கூடாதுன்னா நீங்க என் கூட தான் இருக்கணும் அஞ்சம்மா. என்ன பார்க்க நீங்க ஸ்கூலுக்கு திரும்ப வரணும். இனிமே நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது அஞ்சம்மா. நீங்க ரொம்ப நாளா என்னை விட்டு பிரிஞ்சிருந்துட்டீங்க அஞ்சம்மா. அதனால நீங்க என்னை விட்டுட்டு போகவே கூடாது. போக மாட்டேன்டா. இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். போக மாட்டீங்கல்ல அஞ்சம்மா? சத்தியமா போக மாட்டீங்கல்ல? போக அப்ப மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க அஞ்சம்மா. சத்தியம் பண்ணுங்க. என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. இது போய் சத்தியம்தான். குழந்தைகிட்ட நிஜம் சொன்னா மனசு தாங்காது. நான் இதுக்கப்புறம் அங்க வர மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. போக மாட்டேன் அஞ்சலி. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிடு அஞ்சலி. அஞ்சலி, 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 அஞ்சலி. செல்வி, போக மாட்டேன். செல்வி, அம்மா, அம்மா. என்னமாச்சு? அஞ்சலி எங்கம்மா? அஞ்சலியா? அஞ்சலி நான் வேலை செஞ்ச ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைம்மா. அவ இங்கே தானேம்மா வந்தா. அவ எங்க? என்ன செல்வி, கனவு எதுவும் கண்டியா? கனவா? ஆமாம்மா, நீதான் ஏதோ அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த. அது என்னன்னு தெரியலம்மா. எனக்கு தினமும் அஞ்சலியே என் கனவுல வரா. என்ன மறுபடியும் வாங்க அஞ்சம்மா, வாங்க அஞ்சம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். என்ன அவ திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்காம்மா. குழந்தையும் தெய்வமும் குணத்தால ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. குழந்தை கனவுல வந்தா அந்த கடவுளே கனவுல வந்த மாதிரி. அப்படின்னா இனிமே உனக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இல்லம்மா, இது சாதாரணமா வந்த கனவு மாதிரி தெரியல. எப்பவுமே எனக்கு அஞ்சலி பாப்பா நினைப்பாவே இருக்கு. ஏன்னு எனக்கே தெரியலம்மா. ஓ, உன் குழந்தை தான் உன்னை கனவுல வந்து கூப்பிட்டுருக்காளா? என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை செல்வி, உன் கனவுல அந்த குழந்தை வந்த மாதிரி உன் குழந்தையும் உன்கிட்ட சீக்கிரமா வந்து சேர்ந்துரும்.
பிரியா ஃபோன் பண்றாங்க. தீபா எங்க இருக்கீங்க? அது வந்து சரி, உங்களை தேடி இங்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. என்ன தேடியா? ஆமா, உங்க சிஸ்டர் ஆமே, பேரு தேவின்னு சொல்றாங்க. தேவியா? அவங்க உங்க சிஸ்டர் தானே? அவ எப்படி நம்ம இருக்கிற இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சா? ஹலோ தீபா, தேவி உங்க சொந்த சிஸ்டர் தானே? ஆமா. எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. சரிங்க. இவ எப்படி இங்க வந்தா? அண்ணா, என்ன ஏத்த நேரத்திலே கொண்டு போய் இறக்கி விட்டுருங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிங்க மேடம். தீபா வராளா? ம், வந்துட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும். அண்ணா நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்தாங்க. என் செல்லம், என் பட்டு, என் தங்கம், இத்தனை வருஷம் உங்களை தான் செல்ல தேடிட்டு இருந்தோம். அதோ தீபா வந்துட்டாளே.